Hi, hello, welcome back to TNPSC preparation. ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் எக்ஸிக்யூட்டிவ் சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சாப்டரோட பார்ட் ஒன் ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த சாப்டர் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 2021 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே வந்து இந்த சாப்டரில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன கொஷின்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் பிரசிடென்ட் ஹேஸ் எ வீட்டோ பவர். ஸோ இந்தியன் பிரசிடென்ட்க்கு வந்து எந்தெந்த பில்லில் வந்து வீட்டோ பவர் இருக்குது அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஆர்டினரி பில், மணி பில், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில். ஸோ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் பார்லிமெண்ட் வித்தவுட் பிரசிடென்ட் அப்ரூவல். ஸோ பிரசிடென்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் மணி பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லெஜிஸ்லேச்சர் சாப்டரில் இருக்குது, அது ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னொரு சாப்டர் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவில் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ரிலேட்டடான இதுதான் வந்து இந்த ரெண்டுமே. ஸோ இப்போ என்ன சிலபஸ் நம்மளுக்கு வந்து லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம் சிலபஸில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. அண்ட் மெயின் சிலபஸில் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து நம்மளுக்கு தட் மீன்ஸ் யூனிட் 3யோட கண்டென்ட்ஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் ரெஸ்பெக்டிவ் பொசிஷன் இன் த ஸ்டேட், அதாவது கவர்னர், அப்புறம் சீஃப் மினிஸ்டர், அப்புறம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட்டில் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் வருவானா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினெட் மினிஸ்டர் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ வந்து மோடியோட டீம் அப்படின்னு சொல்லும் போது கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், இண்டிபெண்டன்ட் சார்ஜஸ், அது இல்லாமல் டிபெண்டன்ட் சார்ஜஸ். ஸோ இவங்க மூணுமே வருவாங்க. ஸோ இதில் இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்களும் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவங்க ரெண்டு பேருமே எக்ஸிக்யூட்டிவ் தான். ஸோ இப்போ இருக்கிறது வந்து ராம்நாத் கோவிந்த். ஸோ ராம்நாத் கோவிந்த் வந்து 14th பிரசிடென்ட் அண்ட் வெங்கையா நாயுடு வந்து 13th வைஸ் பிரசிடென்ட். ஸோ இவர் வந்து 25 ஜூலை 2017 வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார். அண்ட் இவர் வந்து 11th ஆகஸ்ட் 2017. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து 14th பிரைம் மினிஸ்டர். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ப்ரியாம்பிள், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ப்ரியாம்பிளில் வந்து ஸோ நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ப்ரியாம்பிளை படி நம்ம இந்தியாவை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ பிரிட்டனுக்கும் நம்மளோட இந்தியாவுக்கும் இடையில இருக்க என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்து ஹெரிடிட்டரி மொனார்க் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட ஸ்டேட்டோட ஹெட்டு வந்து குயின் ஆர் கிங். ஸோ அது வந்து ஹெரிடிட்ரியாக வந்து வரும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்மளோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து எலெக்ட் பண்ணுற ஒரு பிரசிடென்ட் தான் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டென்யூர் இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து நம்மளோட ஸ்டேட்டோட கான்ஸ்டியூஷனல் விங்கோட ஹெட், சுப்ரீம் ஹெட்னா அவங்க தான். விங்ஸ் ஆஃப் ஸ்டேட் என்னென்ன வரும்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இது எல்லாத்துக்குமே வந்து சுப்ரீம் ஹெட் வந்து பிரசிடென்ட் தான். அண்ட்
இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து லைக் அவங்களெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க ப்ரொவிஷன்ஸ் படி ஒழுங்கா வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சூப்பர்வைஸ் பண்ணுறதோட வேலை வந்து பிரசிடெண்ட்டோட வேலை. ஸோ பிரசிடெண்ட் வந்து நம்மளோட என்டையர் நேஷனையே வந்து அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார். ஸோ ஸ்டேட்டோட எல்லா ஆக்டிவிட்டிலையுமே வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அப்போல் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவார். ஆனால் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை டைரெக்டாக இவர் வந்து பண்ண மாட்டார். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பண்ணணும். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பண்ணணும். பட் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கலெக்டிவாகவும் சரி, எல்லாருமே சேர்ந்து சரி, ஈச் அண்ட் எவ்ரி மினிஸ்டர், இண்டிவிஜுவல் மினிஸ்டரும் சரி, யூனியன் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ யூனியன் லெஜிஸ்லேச்சர் கேள்வி கேட்கும் போது இவங்க வந்து பதில் சொல்லணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அத்தாரிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றத டைரெக்டாக வந்து பிரசிடென்ட் கிட்ட இல்லை, இவங்க கிட்ட தான் இருக்குது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் தான். அங்கே வந்து பிரசிடென்ட் தான் வந்து ரியல் பவரும் சரி, ஃபங்க்ஷனல் பவரும் சரி பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும். பட் இங்கே வந்து ரியல் பவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருக்கும். நாமினலாக வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற பவர் மட்டும்தான் பிரசிடென்ட் கிட்ட இருக்கும். ஸோ இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் தான் வந்து இந்தியன் ஸ்டேட்டோட ஹெட்டு. அது ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னா அவரை தான் சொல்லுவோம். அவர் வந்து யூனிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் சாலிடாரிட்டியோட சிம்பிள். ஸோ பிரசிடென்ட்டோட குவாலிஃபிகேஷன் அண்ட் எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 58 படி இந்தியன் சிட்டிசனாக அவங்க வந்து இருக்கணும். அதே மாதிரி 35 வயசாக இருக்கணும். அண்ட் லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷனை மீட் பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில் எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கீழேயோ, இல்லை ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேயோ, இல்லை ஏதாவது லோக்கல் கவர்மெண்ட் கீழேயோ எந்த விதமான ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டையும் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இது வந்து அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 58. ஆர்டிக்கல் 52 படி ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக நாமினேட் ஆகணும் அப்படின்னா அவரை வந்து அந்த நாமினேஷனை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு 50 பேர் இருக்கணும். அதை வந்து அந்த மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50 பேர் இருக்கணும். ஸோ டோட்டலாக அந்த எலக்ட்ரல் காலேஜில் 100 எலெக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வந்து நிற்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் எலெக்ஷன் நாமினேட் பண்ணப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் 15,000க்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து டெபாசிட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் எலெக்ஷன் நீங்கள் நின்று எலெக்ஷனில் போல் பண்ண ஓட்ஸில் 1/6 ஆஃப் த ஓட்ஸ் கூட நீங்கள் எடுக்கலை, 6ல் 1 பங்கு கூட நீங்கள் எடுக்கலை அப்படின்னா அந்த மணியை வந்து அவங்களே வச்சுப்பாங்க. டெல்லிங் என்ன எதுக்காக அப்படின்னா ஃபோர்ஃபிட்டிங். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 1/6 ஆஃப் த ஓட்ஸ் வந்து எடுக்கலை, பிகாஸ் உங்களை 100 பேர் சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் நின்றுருக்கீங்க, பட் இந்த ஓட்ஸ் கூட நீங்கள் எடுக்கலை அப்படின்ற அந்த ராங் டூயிங்காக ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ஸை வந்து அவங்களே வச்சுப்பாங்க. ஸோ இந்த எலெக்ஷன், பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து டிரெக்ட் எலெக்ஷன் கிடையாது. டைரெக்டாக பீப்புள் வந்து எலெக்ட் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நம்ம ஓட் பண்ண மாட்டோம் டைரெக்டாக. ஸோ அதுக்கு அந்த எலக்ட்ரல் காலேஜ் யாரெல்லாம் ஓட் பண்ணுவாங்க அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், அதாவது லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டு பேரில் இருக்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ், எம்பிஸு, அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லா ஸ்டேட்டில் இருக்க எம்எல்ஏஸ், அண்ட் யூனியன் டெரிட்டரியான டெல்லி அண்ட் பாண்டிச்சேரியோட எம்எல்ஏஸ். ஸோ இவங்க வந்து அந்த எலெக்ஷனில் வந்து ஓட் பண்ணுவாங்க. ஸோ எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட், அண்ட் ஓட்டிங் வந்து சீக்ரெட் பேலட். அதாவது டைரெக்டாக ஓப்பனாக நம்ம சொல்ல மாட்டோம், சீக்ரெட்டாக யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் தான் தெரியும். இப்போ நம்மளோட எலெக்ஷன் வந்து நம்ம ஓட் பண்ணுறது நம்மளா வெளியே சொன்னால் தான் தெரியும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வந்து மெஜாரிட்டி ஓட்ஸ் யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அந்த லைக் எலக்ட்ரல் காலேஜில் தட் மீன்ஸ் இந்த எலெக்டட் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் ஓட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு மெம்பருக்குமே ஒரு பேலட் பேப்பர் வந்து கொடுப்பாங்க.
ஓகேவா? ஸோ அந்த பேலட் பேப்பர்ல வோட் பண்ணும்போது, அவங்க வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ வந்து மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 4 பேர் கேண்டிடேட் நாமினேட் ஆயிருக்காங்கன்னா, அந்த 4 பேர்ல யாரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், யாரு உங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், யாரு உங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மார்க் பண்ணணும். ஸோ எவ்ளோ கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து போட்டுருக்கணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுண்டிங் வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுண்ட் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு குடுத்துருக்கீங்களோ, அவங்களோட வோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வோட்ஸ்லயே வந்து ரெக்வயர்ட் கோட்டாவ வந்து மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து எலக்டடா வந்து அறிவிச்சுருவாங்க. இன்கேஸ் அந்த ரெக்வயர்ட் கோட்டாவ மீட் பண்ணல அப்படின்னா, வோட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து வோட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது லீஸ்ட்டாக யார் எடுத்தாங்களோ அந்த ஓட்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அந்த நம்பரோட தட் மீன்ஸ் இப்போ வந்து ஏ அப்படின்ற கேண்டிடேட் வந்து தான் லீஸ்ட் ஓட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஏவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஓட் வந்து போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். திரும்ப அந்த ஓட்டிங் ப்ரொசீஜர் வந்து ஆரம்பிக்கும் அன்டில் அந்த கேண்டிடேட் வந்து ரெக்வயர்ட் கோட்டா வந்து மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த எலக்ட்ரல் கோட்டா தான் வந்து இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் போல்ட் இந்த எலெக்ஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ் டு பி எலெக்டட். எவ்வளோ வேலிட் ஓட்ஸ் அந்த எலெக்ஷனுக்கு எவ்வளோ அண்ட் டிவைடட் பை எவ்வளோ பேர் எலெக்ட் பண்ணாங்க. இப்போ பிரசிடென்ட்னா நம்மளுக்கு ஒருத்தர் தான் எலெக்ட் பண்ணுறோம். ஸோ டிவைடட் பை 1+1 வரும். ஸோ நான் வந்து இந்த ஓட்டிங் ப்ரொசீஜரை ஜஸ்ட் ஃபார் சாம்பிளுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கேண்டிடேட் ஏ, கேண்டிடேட் பி, கேண்டிடேட் சி. ஸோ நம்மளோட எலக்ட்ரல் காலேஜ் ஸோ அங்கே சொல்லும் போது எலக்ட்ரல் காலேஜ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது மெம்பர் ஆஃப் ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரல் காலேஜில் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10ல் அந்த 10 பேரும் ஓட் பண்ணும்போது இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்க எந்த எம்எல்ஏ ஸோ 9 பேர் எம்எல்ஏ, ஒருத்தவங்க வந்து எம்பி. நான் வந்து சாம்பிளுக்கு எடுத்திருக்கனால 10 தான் எலக்ட்ரல் காலேஜ்னு எடுத்திருக்கேன். ஸோ ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கடைசி கேண்டிடேட் மட்டும் லோக்சபாவோட எம்பி. ஸோ இந்த ஓட்டிங்கை வந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அருணாச்சல் பிரதேஷோட எம்எல்ஏ, அதுக்கப்புறம் 4th, அப்புறம் இங்கே ஸோ கவுண்ட் பண்ணோன்னா 3 வருது. அதே மாதிரி பிக்கு ப்ரிஃபரன்ஸ் யார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 and 5. ஸோ வந்து 2. ஸோ சிக்கு வந்து இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது 5 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுண்டிங்கில் ரெஸ்பெக்டிவ் வேல்யூ ஆஃப் ஓட்ஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேட் எம்எல்ஏக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டோட பாப்புலேஷனை பொறுத்தும் அண்ட் எத்தனை கான்ஸ்டியூன்சி இருக்கோ அதை பொறுத்து ஒரு ஓட்டோட வேல்யூ வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எலெக்டட் மெம்பர்ஸ்க்கு ஓட் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஈச் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் அசம்பிளி சீட்ஸ் வந்து 175, அதோட பாப்புலேஷன் அக்கார்டிங் டு 1971 சென்சஸ் படி அண்ட் அதை வச்சு ஒரு ஓட் எம்எல்ஏவோட ஓட் வந்து 159. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்ஸ்க்கு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் பாண்டிச்சேரிக்கும் டெல்லிக்குமே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் ஓட்ஸை மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்க அருணாச்சல் பிரதேஷ், தெலுங்கானா, டெல்லி. ஸோ அருணாச்சல் பிரதேஷ்க்கு வந்து 8 வேல்யூ ஆஃப் ஓட்டு, தெலுங்கானாக்கு 109 அண்ட் டெல்லிக்கு 50. ஸோ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம். பிகாஸ் நான் வந்து ஒவ்வொருத்தர் தான் எடுத்திருக்கேன். அந்த கவுண்ட் எடுத்தோன்னா ஸோ ஏக்கு வந்து 336 ஓட்ஸ் இன் டேர்ம் ஆஃப் ஓட்ஸில் நம்ம சொன்னோம் அப்படின்னா. ஸோ பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 2 ஸ்டேட்டோட ஓட்டை வந்து நான் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் 335. அதே மாதிரி சிக்கு வந்து 5 பேர், அந்த 5 ஸ்டேட்டு அண்ட் லோக்சபாவோட எம்பி. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் வந்து லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபா வந்து 776. ஸோ அண்ட் வேல்யூ ஆஃப் ஈச் போட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் வச்சு ஒரு ஓட் கணக்கு எடுத்திருப்பாங்க. அது வந்து இவ்வளோ 5,49,000 டிவைடட் பை 776 போட்டிங்கன்னா ஒரு எம்பியோட ஓட்டோட வேல்யூ வந்து 708.
ஸோ அந்த எம்பிக்கு மட்டும் 708 போட்டு ரிமைனிங் எல்லாத்துக்கும் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் எம்எல்ஏயோட ஓட் போட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிடேட்டோட ஓட் ஃபஸ்ட்டு கவுண்டிங்கில் வந்து இதுதான் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1142 சிக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ்னா இந்த மூணுத்துக்குமே ஆட் பண்ணிப்போம், A + B + C. ஸோ 1813 தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ். ஸோ இங்கே ஃபார்முலாவில் கொடுத்துருப்பாங்க அந்த கோட்டா வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் எலெக்ஷனில் நம்ம இப்போது இந்த சாம்பிள் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 1813. ஸோ 1813 டிவைடட் பை 2 என்னன்னா நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ், நம்மளுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து ஒருத்தங்க தான். ஸோ 1 + 1 போட்டிங்கன்னா வந்து 2. ஸோ அதனால் டிவைடட் பை 2 வந்து 906.5. ஸோ இந்த சி கேண்டிடேட்டோட ஓட் 1142. ஸோ அவர் வந்து அந்த ரெக்வயர்ட் கோட்டா அந்த 906 வந்து அதிகமாக எடுத்திருக்காரு. ஸோ அதனால் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேண்டிடேட் சி தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் இப்போ கேண்டிடேட் சியோட கோட்டா வந்து 906 விட கம்மியாக வந்திருக்கு அவரோட ஓட்டிங் அப்படின்னா இப்போ வந்து லீஸ்ட் அப்படின்றது யார்? லீஸ்ட் வந்து பி. ஸோ பிக்கு போட்ட ப்ரிஃபரன்ஸ், அதாவது செகண்ட் ஆளாக இருக்கவங்களையும் தமிழ்நாடோட எம்எல்ஏ அண்ட் ஆந்திர பிரதேஷோட எம்எல்ஏ இவங்க தான் வந்து பிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தோட ஓட்டு வந்து அடுத்து வந்து யாருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஏக்கு வந்து போயிடும். ஸோ இவங்க 2ஓட ஓட்டு வந்து ஏக்கு போயிடுச்சுன்னா இப்போ வந்து ஏக்கும் 5 வந்துடும், சிக்கும் 5 வந்துடும். ஸோ இந்த மாதிரி டில் அந்த ரெக்வயர்ட் கோட்டா ஆஃப் ஓட்ஸ் வாங்குற வரைக்குமே அந்த ப்ரொசீஜர் வந்து கேரி ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து இவ்வளோ டெடியஸாக எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கனால தான் நம்ம வந்து ராஜ்யசபாக்கும் இதுக்கு மட்டும் தான் இந்த இன்டெரக்ட் எலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து வச்சுருக்கோம். ரிமைனிங்க்கு வந்து டைரக்ட் எலெக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ எலக்ட்ரல் கோட்டா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லிங்க்குக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட எலெக்ஷனை டீட்டெயில்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 52 படி பார்த்தீங்கன்னா இந்தியா கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவுக்கு வந்து ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் 53 வந்து யூனியனோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் அது வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும். அண்ட் அவர் வந்து எய்தர் டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் இல்லை இன்டெரக்டாக வந்து பண்ணுவார். ஸோ ஓவரால் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து பிரசிடென்ட் தான். ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டில் இருந்தது. அண்ட் பேலட் பேப்பரில் ப்ரிஃபரன்ஸ் நம்ம போடுவோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 2018 பிரசிடென்ஷியல் எலெக்ஷனோட சாம்பிள் பேலட் பேப்பர் இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த பேலட் பேப்பர்லேயும் வேல்யூ ஆஃப் த ஓட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கான இமேஜ் எனக்கு கிடைக்கல. பட் இது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 23 கேண்டிடேட்ஸ் நின்னாங்கன்னா 23 கேண்டிடேட்ஸ்க்கும் அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்து சீக்ரெட் பேலட்னு சொன்னோம். ஸோ அந்த பேலட் பாக்ஸில் வந்து போய் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து எம்பியோட ஓட் கால்குலேஷனுக்காக அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.